இன்றைய செய்தித்தாள்களில் இருக்கக்கூடிய சில தலையங்கங்களை பார்க்கலாம். அதன் பிறகு உங்களுடைய தேர்வில் ஒரு செய்தி பற்றியும் பேசலாம். இந்து தமிழ் அதிகார பகிர்வுக்கு தமிழர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்த தயார்னு இலங்கை அதிபர் ராஜபக்சே சொல்லியிருக்காரு. இது தொடர்பாக தலையங்கம் எழுதியிருக்குது. இப்படி ஒரு பக்கம் பேசிக்கிட்டே இலங்கையில் தமிழர்களுக்கு எதிரான செயல்களை செய்கிறாரு. அவர் மேலே தமிழர்களுக்கு நம்பிக்கை வரணும்னா 11வது அரசமைப்பு சட்ட திருத்தத்தை அமல்படுத்தணும் அப்படின்னு இந்து தமிழ் சொல்லுது. தினம் மலர்ல தமிழக மீனவர்கள் பிரச்சனை தொடர்பாக தலையங்கம் இருக்கிறாங்க. இலங்கையுடன் சுமூக உறவு ஏற்பட்டு இந்த பிரச்சனைக்கு தீர்வு ஏற்படலாம். பெரிய இயந்திர படகு மீனவர்களால் தமிழகத்தில் சிறு மீனவர்களுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகளையும் அதற்கான மாற்று வழிகளை தமிழக கட்சிகள் முடிவு செய்து கொடுக்கணும் அப்படின்னு தினமலர் சொல்லுது. தினமணி சீன அதிபருடைய இந்திய பயணம் பற்றி தலையங்கம் இருக்கிறாங்க. சீனாவுடன் எல்லை பிரச்சனைகள் இருக்கு, நட்புக்காக உரிமைகளை விட்டு கொடுத்துடக்கூடாது, இந்தியாவில் சீனா செய்கிற முதலீட்டையும் கவனமாக பார்க்கணும், பொருளாதார சார்பை ஏற்படுத்தி அடிமைப்படுத்தும் வலையில இந்தியா விழுந்துவிடக்கூடாதுன்னு தினமணி தலையங்கம் எச்சரிக்கை செய்யுது. தினத்தந்தியில மத்திய பாரதிய ஜனதா கட்சி அரசு தொடர்ந்து இந்தியை முன்னிறுத்துறதை பற்றி ஒரு தலையங்கம் எழுதியிருக்கிறாங்க. நாட்டோட வளர்ச்சிக்கு செய்ய வேண்டிய விஷயங்கள் 1000 இருக்கும்போது இந்தி திணிப்பு எதுக்கு அப்படின்னு தலையங்கத்தில் கேட்குறாங்க. டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் இடைத்தேர்தல் முடிவுகளை பற்றி ஒரு தலையங்கம் வந்திருக்குது. போன மாதம் நடந்த இடைத்தேர்தலையும் பாஜக அடி வாங்கி இருக்குது, இந்த இடைத்தேர்தலையும் அடி வாங்கி இருக்குது. உத்தரப்பிரதேசத்தில் தோத்ததுக்கு காரணம் பாஜகவினருடைய மதத்வேஷ பேச்சுக்கள் தான். இந்துத்துவா வேண்டாம், நல்ல நிர்வாகம் தான் வேணும்னு மக்கள் சொல்லியிருக்காங்கன்னு டைம்ஸ் ஆஃப் இந்தியா தலையங்கம் சொல்லுது. டக்கான் கிரானிக்கல் சமீபத்தில் வந்த சில பொருளாதார புள்ளி விவரங்கள் தொடர்பாக தலையங்கம் வந்திருக்குது. இந்த புள்ளி விவரங்கள் குழப்பமா இருக்கு. மொத்த சந்தை விலை குறைஞ்சிருக்கு, ஆனா பொருட்களுடைய விலை உயர்ந்தே தான் இருக்கு, அது குறையல. கீழ்மட்ட அளவில் இருக்கக்கூடிய பொருளாதார பிரச்சனைகளை மோடி தீர்க்க முயற்சிக்கணும் அப்படின்னு டக்கான் கிரானிக்கல் தலையங்கம் சொல்லுது. இனி உங்களுடைய தேர்வில் இருக்கக்கூடிய செய்தி. இன்றைய தேர்வில் 2-3 செய்திகள், நல்ல செய்திகள் பார்த்தேன். பெங்களூரில் சிசிடிவி காவல் நிலையத்தில் ஒரு செய்தி. அடுத்து ஆண் பெண் குழந்தைகள் பிறப்பு விகிதம். இதில் ஆண் பெண் குழந்தைகள் பிறப்பு விகிதத்தை பற்றி பேசுகிறேன். உச்சநீதிமன்ற நீதிபதி மிஸ்ரா பெண் குழந்தைகளை கருவிலே கலைப்பதற்கும் கொல்வதற்கும் கூடாதுங்கிறது பல சட்டங்கள் இருக்குது. ஆனாலும் பெண்களோட பிறப்பு விகிதம் ரொம்ப குறைஞ்சிட்டு இருக்கு. 10 ஆண்களுக்கு 9 பெண்களுங்கிற லெவலில் தான் இன்றைக்கி இந்தியாவில் இருந்திருக்குது. இதே மாதிரி போனால் நாட்டில் பல சமூக பிரச்சனைகள் எதிர்காலத்தில் மோசமான விளைவுகள் ஏற்படும். அதனால் நீங்கள் வெறும் சட்டம் மட்டும் போட்டால் போதாது, சட்டத்தை செயல்படுத்துறதுக்கு என்ன செய்திருக்கீங்க, அந்த பிறப்பு வீதம் சரிசமமாக இருப்பதற்கு என்ன நடவடிக்கை எடுக்கீங்கன்னு ஒவ்வொரு மாநிலத்திலும் உள்ள சுகாதாரத்துறை செயலாளர்களுக்கு விளக்கம் கேட்டு நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறாரு. இது ஒரு சமூக ரீதியாக மத்திய மாநில அரசுகள் சுகாதாரத்துறை கவனத்துடன் அடுத்த கட்ட ஆக்கப்பூர்வமான நடவடிக்கை எடுக்க வேண்டிய ஒரு விஷயம். கோட்பாட்டு அளவில் ஏற்றுக்கொண்ட சில விஷயங்களை நடைமுறைப்படுத்துறதுல என்னென்ன தாமதங்கள் இருக்கு அப்படிங்கிறத அவர் கேட்கிறாரு. சரி, நீங்க இன்றைக்கு இந்த மாநில கல்லூரி மாணவர்கள் போராட்டம் குறித்த ஒரு செய்தி வந்துருந்துச்சு. இந்த செய்தி ஒரு நிகழ்வுகளுடைய தொடர்ச்சியாக இந்த செய்தி வருது. அதாவது மாணவர்கள் ஆயுதத்தை கல்லூரிக்குள்ளேயே புதைச்சி வச்சுருக்கிறாங்க, மறைச்சி வச்சுருக்கிறாங்க. அதன் அடிப்படையில் அவங்க சின்ன சின்ன பிரச்சனைகள் கூட ஆயுதம் தாங்கி ஒருத்தர் அடிச்சுக்கிறாங்க. அப்புறம் 2 மாநில கல்லூரி மாணவர்கள் வெட்டி சாய்க்கப்பட்டனர். அதன் பின்னணியாக ஒரு 8 பேர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க, கல்லூரி முதல்வர் மாற்றிருக்கிறாங்க. இதுக்கு எதிராக அவங்க போராடுறாங்க. இந்த செய்தி தொடர்ச்சியாகவே அதனோட ஒரு தொடர் நிகழ்வாக பார்க்கிற போது இளைஞர் சமுதாயம் எங்கே செல்கிறது, எதை நோக்கி போகுது, அவங்களுக்கு இந்த சமுதாயமும் கல்வி திட்டமும் சரியான வழிகாட்டுதல் கொடுக்கிறதா அப்படின்ற ஒரு கேள்வி நம்ம முன்னால் நிறையவே இருக்குது. இப்போ கல்லூரிக்கு வரக்கூடிய இப்போ இதுலேயும் பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி அரசு கல்லூரிகள் அப்படிங்கிறதும் ஒரு அண்டர்லைன் பண்ண வேண்டிய விஷயம். இல்லை, இந்த பிரச்சனைக்குரிய கல்லூரிகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா அரசு கல்லூரிகள். அப்போ அரசு கல்லூரிகளுடைய செயல்பாடுகள் குறித்த சந்தேகங்கள் இது எல்லாமே ஒரு பெரிய கவலையை உருவாக்குகின்றன. இந்த செய்தி தான் எனக்கு ரொம்ப மனம் தாங்கக்கூடிய செய்தியாக. கடந்த சில வாரங்களில் கூட தொடர்ந்து இதே மாதிரி வெவ்வேறு கல்லூரிகளில் மோதல் நடந்ததாக செய்தி வருது. அது கல்வி திட்டத்தினுடைய குறைபாடு மட்டுமே காரணம்னு சொல்ல முடியுமா? இதே மாதிரியான கல்வி திட்டம் இருந்த காலங்கள்லையும் இது போன்ற மோதல்கள் இல்லாமல் மாணவர்கள் இருந்த நாட்கள் இல்லாமல் இருக்கா? இல்லையா? இல்லை, இதில் கல்வி திட்டம் மாத்திரம் இல்லை, இந்த கல்வி திட்டம் செயல்படுத்தக்கூடிய முறை சமூக அளவிலையும் பொறுப்புகள் இருக்குது. அதாவது குடும்ப அமைப்பிலையும் பார்த்தீங்கன்னா சில பொறுப்புகள் இருக்குது. இப்போ இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு என்னுடைய பார்வையில் என்ன அப்படின்னா, அந்த ஒரு டிட்டரண்ட் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது அவர்களை கண்காணிக்கக்கூடிய அமைப்பு, சமூக அளவில் கண்காணிக்கக்கூடிய அமைப்போ அல்லது சமூக அளவில் கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு அமைப்போ
வந்து மறைஞ்சிக்கிட்டு இருக்கு. அந்த கட்டுப்படுத்தக்கூடிய அந்த மாணவர்களை வந்து இளைஞர்களை கட்டுக்கோப்பாக வைத்து அவர்களை கட்டுப்படுத்தி நல்வழிப்படுத்தி நெறிப்படுத்தக்கூடிய ஒரு பொறுப்பு வந்து கல்விக்கூடங்களுக்கும் இருந்துச்சு. அந்த மாதிரியான அந்த பொறுப்பை வந்து தற்போதைய கல்விக்கூடங்கள் செய்யலை அப்படிங்கிறது வந்து இரண்டாவது முக்கியமான விஷயம். மூன்றாவது, இந்த தொடர்ந்து இந்த நிகழ்வுகளை ஒன்று பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் பார்க்கலாம். அரசு கல்லூரிகள் மட்டும்தான் செய்தி வருது. அப்போ இதை வந்து தனியார் கல்லூரிகளோ அல்லது தனியார் நடத்தக்கூடிய கல்வி நிறுவனங்கள் நல்லா நடக்கிறதாகவும், அரசு கல்லூரிகளில் மட்டுமே இந்த பிரச்சனை இருக்கிறதாகவும், அதனால் மறுபடியும் அப்போ கவர்மெண்ட் காலேஜுக்கு போனால் இது வந்து சமூக அளவில் வந்து அரசு கல்லூரிகளை பற்றின ஒரு தவறான முன்னுதாரணத்தை வைப்பதற்கும் இந்த செய்தி வந்து அடிப்படையாக இருக்குங்கிறது என்னுடைய பார்வையில் இருக்கு. நீங்கள் அது குறித்து என் கருத்து சொல்லுவது? அதாவது தனியார் கல்லூரியில் வந்து அக்கௌண்டபிலிட்டி இருக்குது. நம்ம இந்த நிறுவனம் வந்து தெளிவாக ஆசிரியர்கள் இதெல்லாம் வந்து தப்பு நடந்தால் யார் காரணம்னு கண்டுபிடிச்சு அதுக்குள்ள நடவடிக்கைகள் இருக்குங்கிற ஒரு அக்கௌண்டபிலிட்டி இருக்குது. அரசு கல்லூரியில் யாருக்குமே வந்து நமக்கு என்ன நம்ம வேலையை பார்த்தா போதுங்கிற ஒரு தன்மை தான் இருக்குது. இந்த தன்மை தான் வந்து பிரைவேட்டேஷனுக்கு ஆதரவான ஒரு கருத்துருவாக்கத்துக்கு இது ஒரு காரணம். தொடர்ந்து பேசலாம் ஒரு இடைவெளிக்கு அப்புறம். Takani,